ஆத்மாவில மனசு நிக்கணும்னா எளிசான வழி என்ன அப்படின்னா ஞானிகள் கிட்ட இருக்கிற சங்கம், சத்சங்கம், பிரம்மத்தை பத்தி, பிரம்ம வித்தியை பத்தி, பகவானை பத்தி திரும்ப 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 கேட்கணும். கேட்டாதான் மனசு அதுல ரமிக்கும். அப்படி மனசு பகவான் கிட்ட ரமிக்க மெதுவா மனசு நம்மளை கண்ட்ரோல் பண்ணாதைக்கு அடங்கும். இப்ப மனசு தானே நம்மளை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு. மனசு நம்ம கையில இல்லை, மனசோட கையில நம்ம இருக்கோம். அந்த மனசு மெதுவா வழங்கி தரணும்னா எளிசான மார்க்கம் சத்சங்கம். பக்தின்னு நீ என்னத்தையோ பண்ணி அதுக்கு பக்தின்னு பேரு போட்டா அது பக்தின்னு அர்த்தம் அல்ல. ஞானிகள் கிட்டே இருந்து பக்தியோட சீக்கிரத்தை தெரிஞ்சுக்கணும். சரணாகதி தான் பக்தியோட லட்சணம். சரணாகதி வந்துடுத்தனாலே காருண்யம், சர்வபூத சமபாவம், லோபம் இருக்காது, ஆசைகள் கம்மி ஆயிடும், மனசு நிம்மதி அடைஞ்சுடும், சந்திருப்தி ஏற்பட்டுடும், ஏகாந்தத்துல ருச்சி ஏற்படும், யாருகிட்டையும் வெறுப்பு இருக்காது, சதா பகவத் தத்துவத்தையே பேசின்னு இருப்பான். மனசு சுத்தமாயிடுதுங்கிறதுக்கு லட்சணம் என்னன்னா லோக வர்த்தமானங்கள் பேசணும்னு தோணாது. 4 பேர் எப்ப கூடினாலும் ஸ்டேஜில் உட்கார்றது மாத்திரம் அல்ல, மைக்கு கிடைக்கிறது மாத்திரம் அல்ல, எந்த சமயத்திலையும் நமக்கு பகவத் விஷயத்திலேயே ருச்சி ஏற்படுறது. சொப்பனத்திலையும் அதுவே வர்றது. பகவானை பத்தியே பேசணும் தோன்றது, சொப்பனத்திலையும் மனசு அதையே நினைச்சுட்டு இருக்கு. அப்படின்னா மனசு சுத்தமாய் தொடங்கி எடுத்துன்னு அர்த்தம். அப்படி சுத்தமாக சத்சங்கத்தோட பிரயோஜனம் அதுதான். சத்சங்கத்துல இருக்க இருக்க மனசு அப்படி சுத்தமாயிடும். அப்படியாக அந்த பக்தி என்ன பண்ணும், உள்ளே இருக்கிற வாசனைகளை எல்லாம் எரிச்சுடும். உள்ளே இருக்கிற நெருப்பு சாப்பிடுற அன்னத்தை எல்லாம் டைஜஸ்டிவ் ஃபயர் எப்படி டைஜஸ்ட் பண்றதோ அது மாதிரி இந்த பக்தி உள்ள போயிடுச்சுன்னா உள்ள இருக்கிற வாசனைகளை எல்லாம் அது பொசுக்கிவிடும்.